ஹாய், வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உளுந்தஞ்சோறெல்லாம் முதல்ல எப்படிலாம் கொடுப்பாங்கன்னா, சின்ன பிள்ளைங்களாம் அந்த ஏஜ் அட்டன் பண்ண போகிற ஸ்டேஜில் இருக்க பிள்ளைங்களுக்கு, ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைங்களுக்கு நல்ல சத்தான சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னா இந்த உளுந்தஞ்சோறு வந்து அடிக்கடி நம்ம வீட்டுங்களில் செஞ்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ரெசிபி இப்போ வந்து நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் அடிக்கடி நம்ம வந்து செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு எலும்பெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இது வந்து நல்ல உதிரியாக இருக்கக்கூடிய ஒரு சோறு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். உளுந்து கூட நம்ம ரைஸ் போட்டு ஒரு சோறு ஒன்று பண்ண போகிறோம். ரொம்ப நல்லது. பொம்பளை பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை, பசங்களுக்குமே இப்போ சத்து எங்கே இருக்குது? யாருக்குமே சத்து கிடையாது. அவங்களுக்குமே நீங்கள் பிள்ளைங்க வேணான்னு சொன்னாலும் வாரத்துக்கு ஒரு நாளாவது நீ சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லி ஆர்டர் போட்டு சாப்பிட வைங்க. ஒரு தடவை சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த டேஸ்ட் அவங்களுக்கு வந்து பிடிச்சி போயிடும். அதனால ஒரு தடவை நீங்கள் கட்டாயப்படுத்தி சாப்பிட வைக்கலாம். ஏன்னா என் தப்பே கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தான் இந்த ரெசிபி. இப்போ நம்ம எப்படியோ கடைகளுக்கெல்லாம் போகிறோம், ஏதோ ஒரு ரெசிபி ஒரு கடைகள்ல எல்லாம் போனோன்னா சாப்பிட்றதுக்கு அது வேணும் இது வேணும்னு அடம் பிடிக்கிறாங்க. அவங்க கேட்டு நம்ம வாங்கி கொடுத்துட்டு தான் வரோம். அந்த அடம் பிடிச்சி அவங்க ஓகே சொல்கிறதோட நம்ம ஒரு நாள் இந்த ஹெல்த்தியான ஒரு ரெசிபிக்கு அடம் பிடிச்சி இதை சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டோம்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஒரு வாய் மட்டும் சாப்பிட வச்சுருங்க, அப்புறம் அவங்களே சாப்பிட்ருவாங்க. ஏன்னா டேஸ்ட் அந்த அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்சி போயிடும். அதே போல் தான் உளுந்தங்கஞ்சி, உளுந்தக்களி, உளுந்து புட்டு, இந்த மாதிரி இந்த ரெசிபிங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு வாய் மட்டும் அவங்கள சாப்பிட வச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்து அவங்களே எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து அவங்களுக்கு பிடிச்சி போயிடும். அந்த மாதிரி ஹெல்தி ரெசிபியெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பிள்ளைங்க வந்து ஆசைப்பட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ நம்ம வந்து தாளிச்சலாம். நான் அரிசி வந்து இந்த கப்பில் ஒரு கப்பு ஊற வச்சுட்டேன். முன்னாடியே 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். இப்போ அதே கப்பில் பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து தான் சேர்க்கணும். வெள்ளை உளுந்தை விட கருப்பு உளுந்தில் தான் சத்து ஜாஸ்தி இருக்குது. அதனால கருப்பு உளுந்து போட்டு நம்ம வறுத்துக்கலாம். இந்த கப்பில் அரிசி அளந்த அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து. நீங்கள் வந்து கருப்பு உளுந்தில் உடச்ச உளுந்து எடுத்துக்கோங்க, இல்லைன்னா முழு உளுந்து கூட எடுத்துக்கோங்க. அது நம்ம விருப்பம்தான். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உடச்ச கருப்பு உளுந்து தான் இருந்தது, அதனால் நான் அதில் செய்கிறேன். நீங்கள் முழுசாக இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலர் ஒரு பொன்னிறமாக வர மாதிரி வறுத்துக்கலாம். பாருங்கள், உளுந்து இந்த அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. உளுந்து வந்து நல்லா வறுக்கலை அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிட்ற ரைஸ் வந்து கொலன்னு ஒரு மாதிரி வலுவலுப்பாக இருக்கும். அந்த உளுந்தோட வலுவலுப்பு தன்மை உங்களுக்கு பொதுவாகவே எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும்னா இது போல் நல்லா வறுத்துக்கணும். வறுத்தாதான் அந்த உளுந்தோட வலுவலுப்பு இல்லாமல் இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை பாத்திரத்தில் மாற்றி கழுவிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். நல்லெண்ணெய் தவிர்த்து வேறு எண்ணெய் சேர்க்காதீங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 10 போல் வெந்தயம் வந்து சும்மா ஒரு பேருக்கு அந்த ஸ்மெல்லுக்காக ஒரு 10 போல் சேர்த்துக்கோங்க. அதிகம் சேர்க்கக்கூடாது. அது கூடவே ஒரு வரமிளகாய், இது போல் ஒரு 4-5 பல் பூண்டு சின்னதாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுவோம். இது கூட மஞ்சத்தூள், மசாலா பொடி, தக்காளி, வெங்காயம் எதுவுமே நம்ம வந்து சேர்க்க தேவையில்லை. இதை மட்டும் நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும். அதே சமயம் வெந்தயத்தை ரொம்ப கருக விடக்கூடாது. நல்லா அந்த கலர் இருக்கிறப்பவே இந்த மாதிரி பூண்டு எல்லாம் சேர்த்து வதக்கிக்கணும். எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கப்பில் தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து இதில் 1 கப் தண்ணியும் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அரிசி போட்டுருவோம். அடுத்ததாக நம்ம வறுத்த உளுந்தை கழுவிட்டு அதையும் சேர்த்துருவோம். அடுத்ததாக உப்பு சேர்த்து கலந்து விடுவோம். அவ்வளவுதான். இதில் வேறு எதுவும் நம்ம வந்து சேர்க்க தேவையில்லை. இப்போ நம்ம வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு விசில் விட்டுக்கலாம். உளுந்து சோறுக்கு நம்ம வந்து தாளித்து விட்டாச்சு. நிறைய பொருளெல்லாம் நமக்கு இதில் தேவைப்படாது. தக்காளியோ வெங்காயமோ மசாலா பொடி எதுவுமே தேவைப்படாது. இப்போ நம்ம தாளித்தோம் பார்த்திங்களா, கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சம் ஒரு 10 போல் வெந்தயம், கருவேப்பிலை, கொஞ்சம் ஒரே ஒரு வரமிளகாய், இந்த மாதிரி போட்டு தாளிச்சுக்கிட்டாலே போதும். அதுக்கப்புறம் என்னென்னா தேங்காய் துருவல் போடலாம். நான் வந்து தேங்காய் துருவலுக்கு பதில் தேங்காவை பால் எடுத்து நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். நம்ம தேங்காய் துருவல் போட்டோம்னா என்ன, ஒரு 2 துண்டு தேங்காயை வந்து துருவி எடுத்து போடுவோமா, அதுக்கு பதில் நான் 2 துண்டு தேங்காவை அரைச்சி அதில் பால் எடுத்து சேர்த்துக்கிட்டேன். தேங்காய் துருவல் போடுறதை விட தேங்காய் பால் ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் தேங்காய் பால் ஊற்றிட்டேன். நீங்கள் தேங்காய் பால் ஊற்றி உளுந்த சோறு செஞ்சதில்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுவும் நமக்கு ரொம்ப நல்லது தானே தேங்காய் பால். இப்போ வந்து ஒரு கொதி வந்த உடனே நம்ம வந்து குக்கர் மூடி போடுறது தான். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறமா ஒரு டைம் வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. இந்த ரைஸ் மட்டும் இல்லை, வேறு எந்த ரைஸ் நீங்கள் பண்ணாலும் கொதிக்கிறதுக்கு முன்னே உப்பு போட்டு டேஸ்ட் பண்ணுவீங்க இல்லையா, அதை விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு டேஸ்ட் பண்ணிங்கன்னா தான் அது நம்ம கரெக்டான உப்பு அளவு தெரியும். அப்போ பத்தலைன்னா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இல்லையா? அதனால்
அந்த கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டுக்கோங்க. இந்த ரைஸ்க்குள்ள எந்த குழம்பு எது செஞ்சாலுமே அதுதான். அவ்வளோதான். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. உப்பு சரி பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாம். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக நல்லா உதிரியாக உளுந்து சோறு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நீங்கள் நினச்சிருப்பீங்க தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக வச்சோமே எப்படி வேகுமா அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக சூப்பராக வெந்துடும். நல்ல ரைஸும் பார்த்தீங்கன்னா நல்லா உதிரியாக இருக்குது. நம்ம எந்த குழம்பு வேணாலும் ஊற்றி சாப்பிடலாம். இது போல் உதிரியாக இருந்தால் நம்ம எந்த குழம்பு வேணாலும் ஊற்றி சாப்பிட்லாம். அதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இதுக்கு துவையல் அரைச்சிக்கலாம். இல்லை நம்ம சாம்பார், கருவாட்டு குழம்பு, அப்புறமா சொரக்காய் கருவாடு, கத்திரிக்காய் குழம்பு, இந்த மாதிரி எதை வேணாலும் நீங்கள் இது கூட சேர்த்து நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். கறி குழம்பு கூட ஊற்றி சாப்பிட்லாம். அருமையான ஒரு டேஸ்ட்டில் நல்ல உளுந்தஞ்சோறு உதிரியாக ரெடி ஆயிடுச்சு. உண்மையாகவே வீடே அவ்வளோ கமன்னு மணக்குது. அஸ்மா கூட வந்துட்டு சொல்லிட்டு இருந்தா, இன்னும் வீடே ஜம்முன்னு மணக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்தா. அந்த அளவுக்கு ரொம்ப மனம் தாளிக்கிறப்பவே. ஏன்னா நம்ம சீரகம் தாளித்தாலே வீடு ஜம்முன்னு மணக்கும். அதை விட வெந்தயம் தாளித்தா அதை விட ஜம்முன்னு மணக்கும். அது கூட உளுந்த வேற வறுத்துருக்கோம். இதெல்லாம் சேர்த்து போடுறப்போ அந்த வீடே ஜம்முன்னு அப்படி ஒரு மனம் கமகமான இருக்குது வீட்டுக்குள்ளே. யார் வீட்டுக்குள்ளே வந்தாலும் என்ன வீடு அவ்வளோ மனமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சூப்பரான மனம் வேறு. அதே போல் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரைஸுக்கு என்ன சைடிஸ் அப்படின்னு மட்டும் கேட்காதீங்க. நீங்கள் என்னத்தை வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இந்த ரைஸுக்கு பார்த்திங்கன்னா நான் வெறும் பருப்பு குழம்பு தான் செஞ்சுருக்கேன். வாங்க அந்த பருப்பு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா பின்னாடி பருப்பு குழம்பு எப்படிக்கா செய்கிறதுன்னு கேட்பீங்களே, அதனால் அந்த பருப்பு குழம்பையும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. பருப்பு குழம்பு செஞ்சுக்கலாம். அதுக்கு நான் ஒரு 150 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பை கழுவிட்டு எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 5 பல் பூண்டு, 3 தக்காளி, தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 4 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 2-3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். அடுத்ததாக தாளிக்கிற கடாய் வச்சுட்டு அதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டையும் நல்லா கையில் நசுக்கிட்டு அதை தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த பருப்பு குழம்போட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் தாராளமாக நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு உங்கள் காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அதையை பொறுத்து நீங்கள் வந்து மிளகாய் சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பருப்பு குழம்பு, சாம்பார் இப்படி எது செஞ்சாலும் காரம் வந்து சுருக்குன்னு இருக்கணும். அப்போ தான் எல்லாருக்கும் பிடிக்குன்றதுனால நான் காரம் சேர்த்துருக்கேன். இதே காரம் நீங்கள் சேர்க்கணுன்னு கட்டாயம் கிடையாது. நீங்கள் வந்து காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப பொன்னிறமாக வதக்கக்கூடாது. ஆனால் அந்த பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி வதக்கிட்டு இதை அப்படியே நம்ம வேக வச்ச பருப்பில் ஊற்றி கொஞ்சம் மல்லித்தலை, தேவையான உப்பு போட்டு அப்படியே கடைஞ்சி எடுத்தோன்னா அருமையான ஒரு பருப்பு குழம்பு ரெடி ஆயிரும். இது உளுந்தஞ்சோறுக்காக மட்டும் கிடையாதுங்க. எந்த ரைஸாக இருந்தாலும் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டீங்கன்னு, இந்த பருப்பு குழம்பு ஊற்றி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெய்லி நம்ம பருப்பு குழம்பு தாட்டா சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும். அந்தளவுக்கு ருசியான பருப்பு. அதே போல் ரொம்ப தண்ணியாலாம் வச்சுக்காதீங்க. கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப தண்ணியாக இருக்கிறத விட கெட்டி பருப்பு வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அருமையான டேஸ்ட்டில் இதே போல் உளுந்தஞ்சோறு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் பிள்ளைங்கள ஒரு டைம் வந்து வற்புறுத்தி, அதாவது கட்டாயப்படுத்தி சாப்பிட வச்சுருங்க. 1 ஸ்பூன் மட்டும் சாப்பிட வச்சிட்டிங்கன்னா அப்புறமா அவங்களே ஆசைப்பட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோதான் இதோட நம்மளோட முக்கியமான வேலையை. எல்லாருமே சாப்பிட்லாம், பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே தாராளமாக சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் இது போல் ரைஸ், இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ரைஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஹெல்தி ரெசிபிஸும் போட்டிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய ரெசிபி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். அவ்வளோதான். இதோட இந்த வீடியோவை நான் வந்து முடிச்சுக்கிறேன்.